வருண், நீ இறங்கி பின்னாடி போய் உட்காரு. ஏன்? ஏன்னா உன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வரேன். வான்மதி, நீங்கள் வந்து முன்னாடி உட்காரு. நான் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து பண்ணேன், நீ உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து பண்ண. டேய் அண்ணா, உன் நாதர் வேலையெல்லாம் இங்கே வேணாம். இல்லை இல்லை, அவங்க அங்கங்கேயே உட்காந்துட்டு வாங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. சாரிங்க. ஹேய், பார்த்து போங்கடா. இது என் ஒய்ஃப் கூட வர்ற பிளான்டா, உன் ஒய்ஃப் கூட உன்னை சேர்ந்து உட்கார வச்சு வர பிளான். என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இவ சாதகமா மாற்றிக்கிறாளே. வெண்ணிலா, இந்த ட்ரிப்போட உன் சாப்டர் க்ளோஸ். ஏதோ எங்க அம்மா பேச்ச மீற முடியாம இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டேன். இதுதான் சான்ஸ்னு என் கூட க்ளோஸ் ஆயிடலாம் நினைக்காது. அது உன் கனவுலையும் நடக்காது. அதையும் மீறி என்கிட்ட நெருங்கணும்னு நினைச்ச அடுத்த நிமிஷமே இங்கிருந்து கிளம்பிடுவேன். புரிஞ்சுதா? என்னங்க என்னங்க? ஏய், என்ன? பாத்ரூம்ல தண்ணி வரலங்க, பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. ஏய், அதுக்கு நான் என்ன பண்றது? கொஞ்சம் உள்ள வந்து என்னாச்சுன்னு பாருங்க. என்ன விளாடுறியா? நான் எப்படி உள்ள வர முடியும்? எங்க ப்ளீஸ், கண்ணை மூடிட்டு வாங்க. உடம்பெல்லாம் சோப்பா இருக்குங்க. நான் வேற யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியாது. ப்ளீஸ்ங்க. சரி வரேன். ஆனா இதுதான் சான்ஸ்னு அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, ஏய், என்ன ஆச்சு? என்ன தொட வந்துட்டீங்க? ஐயோ, சாரி. டேப் எங்க இருக்கு? இப்படி ஏதாவது நடக்கும்னு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல மைண்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டா. பார் வரும், உனக்கு அந்த வெண்ணிலா கூட வாழ்றதுதான் ஆசைனா என்ன எதுக்கு லவ் பண்ணி தொலைச்ச? ஏன் மனசுல எதுக்கு ஆசையை உருவாக்குன? என்ன இப்படி பைத்தியக்காரி மாதிரி அலைய விட்டுட்டு இருக்க? சாரா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இந்த ட்ரிப்புக்கு வர எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க அம்மா தான் பிடிவாதமா. எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா அம்மா. அப்ப என்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? ஐயோ, அப்படி இல்ல சாரா. எனக்கு என் அம்மாக்கு அப்புறம் நீதான் முக்கியம். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. வருண், 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 வருண். ஹலோ வருண். அடிபட்டுருச்சாங்க? அப்ப எந்திரிங்க.
கௌதம். சொல்லு கௌதம். சித்தி ரெசார்ட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ நாங்க எப்போ வந்துட்டோம் சித்தி. எல்லாரும் இப்போ வெளியே சுத்தி பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஓ ஓகே ஓகே. அப்புறம் சித்தி நீங்க வருணுக்கு ஏதாவது வேலை கொடுத்துருக்கீங்களா? நானா? வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு தானே அனுப்பி வச்சேன். வருண் இங்க வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றான் சித்தி. அப்படியா? எங்க வருண் கிட்ட போனை கொடு. டேய் இந்த சித்தி லைன்ல இருக்காங்க. பேசுறா. அம்மா கண்ணா, உன்னை நான் தான் ஹனிமூன் முடிஞ்சு வர வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. நீ இப்பவே கிளம்பி அவன் கூட வெளியே போற. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. புரிஞ்சதுல குடு குடு குடு. ஓகே சித்தி நாங்க பாத்துக்கோம். சரி. சித்தியே சொல்லிட்டாங்க. கிளம்பு கிளம்பு. என்ன எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன்னு மிரட்டுறியா? நான் உன்னை மிரட்டெல்லாம் இல்லடா. உனக்கு நல்லது செய்கிறோம், நல்லதை சொல்கிறோம். ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற. அதான் அம்மா கிட்ட சொன்னேன். வரியா இல்லை மறுபடியும் ஃபோன் பண்ணவா? ஏய் வரேன். வாங்க. என்ன வேணும்னு தானே விழ போன? ஐயோ இல்லங்க, வேணும்னு எப்படிங்க விழ முடியும்? நீ விழுவ எனக்கு தெரியும். சார் ஃபோட்டோ எடுக்கலாமா சார்? உடனே பிரிண்ட் போட்டு தருவோம் சார். அதெல்லாம் வேண்டாம் சார் பார்க்க நியூ கப்பல் மாதிரி இருக்கீங்க. பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும் சார். சார் எடுத்துக்கங்க சார். பரவாயில்லைங்க வேணாம். என்ன சார்? மேடம் நீங்களா சொல்லுங்க மேடம். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாரு. ஹலோ அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஃபோட்டோ தானடா எடுத்துக்கேன்டா. உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 பேர் எடுத்துக்கோங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணம் முதல்ல வெளியே வந்திருக்கீங்க. உனக்கு அந்த ஆசை இல்லைனாலும் வெண்ணிலாக்காவது அந்த ஆசை இருக்கும்ல. உங்களுக்காவது எடுத்துக்கோடா. ஓகே எடுங்க. ஓகே சார். மேடம் நீங்கள் அப்படியே சார் பக்கத்தில் வந்து நில்லுங்க மேடம். சார் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நில்லுங்க சார்.